الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم وقدمنا إلى ما عملوا من عمل فجعلناه هباء منثورا. ஜும்மாவுடைய தினத்தன்று நேர காலத்தோடு அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்த அமர்ந்திருக்கும் எனது இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவன் ஒருவன், அவன் யாருக்கும் ஒப்பானவன் கிடையாது, அவன் தனித்தவன், தேவைகள் அற்றவன். எனவே மனிதனாக வாழக்கூடிய எங்களையும் அவனுக்காக வேண்டி மாத்திரம் அமல்களை செய்வதற்கு கட்டளை விட்டுள்ளான். எனவே எங்களுடைய எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் அவனுக்காக வேண்டி மாத்திரம் அமல்களை செய்து, நல்ல காரியங்களை அவனுக்காக செய்து, தவறுகளை பாவங்களை அவனுக்காக விட்டு எங்களுடைய எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் அவனை அங்கி வாழ்ந்து கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இந்த உலகத்திலே மனிதன் வாழும் பொழுது அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி என்று அமல்களை செய்கிறான், கஷ்டப்படுகிறான், நேர காலத்தோடு எழும்புகிறான், அதே போன்று கஷ்டப்பட்டு நோன்புகள் வைக்கிறான், பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பணங்களை எல்லாம் செலவழித்து ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறான். இன்று நல்ல காரியங்களுடைய சைட்டை பார்க்கும் போது இவ்வாறு செய்கிறான். இன்னும் அதே போன்று வெளிரங்கத்தில் மனிதனாக முஸ்லிமாக வாழுகின்ற நேரத்திலே அவன் ஏனைய மனிதர்களால் புகழப்படுகின்ற நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் பாவமான காரியங்களை விட்டு எல்லோருடைய மனதிலும் இடம் பிடிக்கிறான். இந்த விடயம் உண்மையிலேயே ஒரு மனிதன் உண்மையான முறைப்படி அல்லாஹுக்காக வேண்டி செய்தால் நிச்சயமாக அதனுடைய பிரதிபலனை நாளை மறுமை நாளில் அவன் பெற்றுக்கொள்வான். அதற்கு மாற்றமாக இந்த வணக்க வழிபாடுகளை செய்யும் விடயத்திலும் சரி, பாவமான காரியங்களை விற்ற விடயத்திலும் சரி, ஒரு மனிதன் அல்லாஹுவை தாண்டி வேறொரு நோக்கத்தை வைப்பானாக இருந்தால், அந்த நோக்கம் பெரும்பான்மையாக மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி, பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, மக்கள் என்னை புகழ வேண்டும், நான் மக்களுக்கு மத்தியில் நன்மதிப்பு பெற்ற ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்கிற நோக்கமும் இடைநடுவே சைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக வெளிப்படுகின்றது, ஏற்படுகின்றது. இந்த மக்களுக்காக வேண்டி காட்டுவதற்காக வேண்டியோ அல்லது பிரபலியத்திற்காக வேண்டியோ ஒரு மனிதன் நல்ல காரியங்களை செய்வானாக இருந்தால் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமலாக மாற மாட்டாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வகதின்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. நாங்கள் சில அமல்கள் செய்தவர்களுடைய அமலை நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் அதனை என்ன செய்வோம், ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, நாளை மறுமை நாளில் பரத்தப்பட்ட புழுதியை போன்று ஆக்கி விடுவோம். எங்களுக்கு தெரியும் அனைவருக்கும் கற்கள் எவ்வளவு பெரிய கற்களாக இருக்கின்றது, கண்ணுக்கு நன்றாக விளங்குகிறது. ஆனால் அதனை சமப்படுத்துகின்ற நேரத்திலே அடையாளமே தெரியாதவாறு மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் எந்த ஒரு மனிதன் மக்களுக்காக வேண்டி காட்டுவதற்காக வேண்டியோ அல்லது பிரபலியத்திற்காக வேண்டியோ செய்வானாக இருந்தால் எங்களுடைய பார்வைக்கு இவர் நல்ல ஒரு வணக்க வழிபாடுகள் உள்ள பேணுதல் மிக்க ஒரு மனிதனாக, நல்ல ஒரு பெரியோர் மலையளவு நன்மைகள் செய்தவனாக விளங்கினாலும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக வேண்டி செய்யப்படவில்லை என்கிற ஒரே ஒரு காரணத்தினால் அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், பரத்தப்பட்ட புழுதியை போன்று ஆக்கிவிடுவான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அல்லாஹுக்கு இணை வைத்தால் எங்களுடைய நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டால். அது அவன் ஒரு உண்மையான முஸ்லிம், ஒரு மூமின் என்று சொல்லுவதற்கு முடியாது. அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே செல்கிறான். ஆனால் அதே நேரத்தில் மறைமுகமான ஷிர்க் என்று ஒன்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை விட எச்சரித்தார்கள். தஜ்ஜாலுடைய அபாயங்கள் வெளிரங்கமானது. ஆனால் ஒரு மனிதன் செய்கின்ற அமலில் அவன் வேறொரு நோக்கத்தை வைத்திருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடைப்பட்டது, அது அவனுக்கும் அவனுடைய மனதுக்கும் சம்பந்தப்பட்டது. எனவே எந்த மனிதன் அவ்வாறான ஷிர்குல் ஹஃபி என்று சொல்லக்கூடிய மறைமுகமான ஷிர்காகிய முகஸ்துதியை மற்றவர்களுக்காக வேண்டி காட்டுவதை தனது மனதில் வைப்பானாக இருந்தால் ஆமிலத்துன் நாசிபா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். இன்று உலகிலே அதிகமானவர்கள் கஷ்டப்பட்டு அமல் செய்கிறார்கள், கஷ்டப்பட்டு
அமல் செய்கிறார்கள், ஆனால் நாளை மறுமை நாளிலே அவர்களுக்கான கூலிகள் எந்தொன்றும் வழங்கப்பட மாட்டாது. கஷ்டப்பட்டு அமல் செய்தது மாத்திரம்தான் இந்த உலகத்திலே அவர்களுக்கு மிச்சம். எனவே நாளை மறுமை நாளில் அவர்கள் கஷ்டத்துக்குள் உள்ளாக்கப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதன் ஓர் அமலை பிரபலியத்துக்காக வேண்டி செய்வானோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த அமலை பிரபலியப்படுத்துவான். எந்த ஒரு மனிதன் ஒரு அமலை மற்றவர்களுக்காக காட்டுவதற்காக வேண்டி செய்வானோ நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த அமலை மற்றவர்களுக்கு விளங்கும்படியும் தெரியும்படியும் விளங்கப்படுத்தி விடுவான், வெளிரங்கப்படுத்தி விடுவான். ஏன்? அவனுடைய நோக்கம் எந்த ஒரு அமல் எந்த நோக்கத்துக்காக வேண்டி செய்யப்படுமோ அந்த நோக்கத்துக்கான பிரதிபலன் அவனுக்கு கிடைக்கும். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் மக்ஃபிரத் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று உண்மையான முறையில் அது யாராக இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, மக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, வெறுமனே அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் செய்யக்கூடிய அமல் இருந்தால் நிச்சயமாக அது புகழப்பட்ட அல்லாஹ்வின் நன்மைகளை அளித்தரக்கூடிய அமலாக மாறும். அதற்கு மாற்றமாக முகஸ்துதிக்கோ பிரபலியத்துக்காக வேண்டி செய்யப்பட்டால் அல்லாஹ் அந்த உலகத்திலே அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விடுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மீதானவர்களே, முகஸ்துதி என்பது பலதரப்பட்ட அமைப்புகளில் சம்பந்தப்படும். அதில் முதலாவது, ஒரு மனிதன் பாவமான காரியங்களை விட்டு விடுகிறான். அவன் பாவமான காரியங்கள் செய்வது கிடையாது. இது எப்போது? மற்றவர்களுக்கு முன்னால் அந்த பாவத்தை சொல்லப்பட்டால், அந்த பாவம் ஒளிபரப்பப்பட்டால் அவன் அதனை கேட்க மாட்டான், அதனை பார்க்க மாட்டான். என்ன சொல்லுவான்? இது கூடாது, இது நல்லமில்ல, செய்யக்கூடாது என்று வெளிரங்கத்தில் மற்றவர்களுக்கு முன்னால் விளங்கும்படி செய்து கொள்வான், சொல்லிக் கொள்வான். ஆனால் அவன் எப்போது தனிமையில் இருப்பானோ அப்போது அந்த அமலை மற்றவர்களுக்கு முன்னால் தடுத்த காரியத்தை, வெறுத்த விடயத்தை செய்துவான். இதுவும் முகஸ்துதியில் சம்பந்தப்பட்ட ஒன்று. அதே போன்று கண்ணியத்துக்குரிய மீதானவர்களே, நான் செய்கின்ற அமலை மற்றவர்கள் தெரிந்து கொண்டார்கள், நான் செய்கின்ற இந்த அமல் மற்றவர்களுக்கு தெரியும் என்று விளங்கிவிட்டால் அந்த வணக்க வழிபாட்டில் பேணுதல் காட்டுபவனாக, அழகாக செய்யக்கூடிய ஒருவனாக ஆகுவான். ஆனால் உண்மையில் உள்ளத்தில் அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு கிடைக்க வேண்டும், மக்ஃபிரத் கிடைக்க வேண்டும் என்ற உண்மையான நோக்கம் இருக்க மாட்டார். அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், முகஸ்துதிக்காரர்களுடைய அடையாளங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது அடையாளம், யக்ஸலு இதா கான வஹ்தா, அவன் தனியே இருந்தால் சோம்பரப்படுவான். 100 பேருக்கு முன்னால் இருந்தால் அந்த வணக்க வழிபாட்டை அழகாக செய்வான். அந்த 99 நபர்கள் இல்லாவிட்டால் அவன் மட்டும் தனிமையாக இருந்தால் அவசரமாக சோம்பல் மிக்க ஒருவனாக அதில் கவனம் செலுத்துவான், சோம்பரப்படுவான். எல்லா மக்களும் கூடியிருந்தால் உற்சாகமாக செய்வான். அதே போன்று அந்த அமலை புகழ்ந்தால், நீங்க நல்ல ஒரு தொழுகையாளி, நீங்க நல்ல ஒரு சதகாதாரி, நீங்க நல்ல ஒரு அமல் நல்ல ஒரு மனிதராக இருக்கிறீங்க என்று அடுத்த மக்கள் புகழ்ந்தால் அதில் கூடுதலான கவனம் செலுத்துவான், அதிகப்படியாக செய்வான். அதே நேரத்தில் மக்கள் அந்த விடயத்தை இகழ்ந்தால் அந்த அமலை அவன் செய்ய மாட்டான், குறைத்து விடுவான். உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் ஒரு நன்கொடையை கொடுக்கிறார். அந்த நன்கொடையை கொடுக்கும் போது அந்த மனிதன் புகழப்படுகின்ற நேரத்திலே அதிகமாக ரூபாக்களை எடுத்து செலவழிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுகிறான். அதே நேரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கொடுத்த மனிதன் அவனை பழிக்கும் போது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடும் போது அந்த மனிதனுக்கு கொடுக்கின்ற அளவை அவன் குறைத்து விடுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அலி அவர்கள் சொன்ன இந்த அடையாளம் முக்கியமான பிரதான அடையாளமாகும். அதே போன்று முகஸ்துதிக்காக வேண்டிய அமல் செய்வது இது ஒரு முஸ்லிமுடைய பண்பு கிடையாது. மாற்றமாக முனாஃபிக்கீங்களுடைய, நயவஞ்சர்களுடைய ஒரு பண்பும் கூட. இதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகைக்கு நின்று விட்டால் அவர்கள் சோம்பேறித்தனமாக நிற்பார்கள், ஏனோ தானோ என்று நின்று சொல்வார்கள். நோக்கம் என்ன? மக்களுக்கு முன்னால் நான் ஒரு மூமின் என்று காட்ட வேண்டும். யுராஊன நாஸ, அவர்களுடைய பிரதான நோக்கம் மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பது மட்டுமே தவிர வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த அமலை செய்ய மாட்டார்கள். பேரும் புகழும் கிடைக்க வேண்டும், என்னை ஒரு நல்ல ஒரு மனிதன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மற்றவர்களுடைய நோக்கத்தை, மற்றவர்களுடைய புகழை ஆதரவித்தவனாக அமல் செய்வான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த விடயத்தில் நான் நீங்களும் பயந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அமலை வெறுமனே அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும். தனிமையில் இருந்தாலும் சரி, மக்கள் இருந்தாலும் சரி, நான் ஒரு மனிதனை புகழ்ந்தாலும் சரி, பழித்தாலும் சரி, நான் செய்கின்ற அமலை அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லா நேரத்திலும் செய்வேன் என்ற உண்மையான எண்ணம் இருக்க வேண்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எங்களை பார்வைக்கு பார்க்கும் பொழுது முக்கியமான 3 மனிதர்கள் பெரும் பெரும் அமல்களை செய்தவர்கள், அல்லாஹ் அவர்களை கொண்டுதான் மறுமை நாளில் வேதனையை ஆரம்பிப்பான். முதலாவது ஒரு ஆலிம், இரண்டாவது ஒரு அல்லாஹ் தன்னுடைய பாதையில் வீரமரணம் அடைந்த ஒரு முஜாஹித், மூன்றாவது கண்ணியத்துக்குரிய பெரிய ஒரு பணக்காரன். இந்த 3 பேரையும் கொண்டுதான் நாளைக்கு அல்லாஹ் தஆலா நரகத்துடைய வேதனையை ஸ்டார்ட் பண்ணுவான். ஏன் அவ்வளவு பாரதூரம் இருக்கிறது இந்த அடுத்தவர்களுக்காக வேண்டி காட்டுகின்ற விடயத்திலே. ஒரு ஆலிம் என்னை ஒரு நல்ல ஒரு ஆலிம் என்று சொல்ல வேண்டும், என்னை நல்ல ஒரு பேச்சாளர் என்று சொல்ல வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம் இருக்குமாக இருந்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆலிமாக இருந்தாலும் சரி. வீரமரணம் அடைந்தவர் வெறுமனே இவர் என்னை மக்கள் வீரமரணம் அடைந்தவர் என்று சொல்ல வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வீரமரணம் அடைந்தவர் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு பெரிய ஒரு பணக்காரர் தான தர்மங்களை அள்ளி அள்ளி வழங்கியவர், நோக்கம் என்ன? மக்கள் என்ன ஒரு பெரிய ஒரு பணக்காரன் கொடை வல்லல் என்று சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக வேண்டி. இவ்வாறு இந்த முக்கியமான பிரதான அமல்களை செய்தவர்களை கொன்றுதான் நரகம் வேதனை ஆரம்பிக்கப்படும். எனவே நாங்கள் அனைவரும் எந்த அளவுக்கு சொன்னார், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிழல் வழங்குவான். யார் தெரியுமா? தன்னுடைய அமலை மறைத்து மறைத்து அடுத்தவர்களுக்கு விளங்காதவாறு செய்தவர். அதனை அல்லாஹ் அழகான முறைக்கு சொல்கிறான், வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அவருடைய வலது கரம் கொடுத்த அளவு எவ்வளவு என்று அவருடைய இடது கரத்துக்கு தெரியாது. அல்லாஹ் எவ்வளவு சொல்கிறான்? தன்னுடைய வலது கரம் கொடுத்த ரூபாயுடைய எண்ணிக்கை இந்த இடது கரத்துக்கு தெரியாது. அவ்வாறு மறைத்து அமல்களை செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறார். எனவே நாங்கள் அனைவரும் எங்களுடைய அமல்களை அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்வதற்கு நாம் எங்களை பழகிக் கொள்ள வேண்டும். அதற்கு எல்லாம் இறைவன் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. मेरे प्यारे दोस्तों, इस दुनिया में बहुत मुसलमान हैं, बहुत कुछ अमल करते हैं, थकावट उठाता है, सुबह सवेरे में उठकर सुबह नमाज पढ़ता है और गर्मियों में रोजा रखता है और इसी तरह बहुत पैसा खर्च करके हज पे जाता है. इस तरह बहुत अमल करते हैं, लेकिन इस अमल में अश्शिरकुल खफी, छुपा हुआ शिर्क, ये रिया, दूसरों को दिखाने के लिए, दिखावट के लिए अगर कोई बंदा करेगा, अल्लाह सुब्हानहु व तआला इस अमल को कबूल नहीं करेगा. आमिलतुन नासिबा, इस दुनिया में थकावट को बर्दाश्त करते हुए अमल किया, लेकिन कल क़यामत के दिन अल्लाह सुब्हानहु व तआला उस अमल को कबूल नहीं करेगा. अली रज़ियल्लाहु अन्हु बताया, जो दिखावट करने वाला का कुछ अलामत है. उसका पहला अलामत, अगर वो अकेला में हो जाए, ये 10 बंदे के सामने किस तरह अमल करेगा, इस तरह अमल नहीं करेगा, कसल सुस्त के साथ अमल करेगा. अगर बहुत मजमा है, बहुत बंदा है, उसके साथ उनके सामने अच्छी तरह नशात के साथ, चुस्त के साथ वो अमल करेगा. अगर कोई बंदा उसको सना करे, उसको शुक्र अदा करे, उस टाइम वो ज्यादा करेगा. अगर कोई बंदा उसको कोई गम का बात करे, वो उसके बाद वो अमल को कम करेगा. मसलन एक बंदे को वो बंदा 1000 रुपया देता था, लेकिन वो बंदा से उनके दरमियान थोड़ा कोई झगड़ा हुआ, उसके बाद वो बंदा 500 दे देगा. लेकिन अल्लाह सुब्हानहु व तआला कहा किया, कल क़यामत के दिन जो बंदा अमल किया, उस अमल को दिखावट के लिए जो अमल किया हुआ है, उसको हबा मंसूरा, मिट्टी की तरह बना देगा. क्यों? हमारे सामने हमको सामने नजर आएगा वो बंदा बहुत कुछ अमल किया है पहाड़ी की तरह, लेकिन कल क़यामत के दिन अल्लाह ये दिखावट की वजह से उसको मिट्टी की तरह बना देगा. और इसी तरह जो बंदा अमल करता है, ये किसके लिए? दूसरों बंदे को दिखाने के लिए. और हराम चीजों को वो रोकता है, नहीं करता है. क्यों? ये दूसरों बंदे के सामने अच्छी तरह अपने आप को में एहतियात वाला, मुहतात वाला इस तरह बना दिया. लेकिन वो जब अकेला में हो जाएगा, ये गुनाह को वो अकेला में करेगा, ये भी रिया में आ जाता है. और इसी तरह अगर अकेला में हो जाए, ये अमल नहीं करेगा. अगर सामने बहुत बंदे हैं, ये अमल को अच्छी तरह चुस्त के साथ करेगा, लेकिन उसका दिल में अल्लाह का इखलास, अल्लाह का खौफ नहीं होगा, अल्लाह कल क़यामत के दिन उस अमल को कबूल नहीं करेगा. और इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, कल क़यामत के दिन अर्श का जिल सिर्फ होगा. उस टाइम एक बंदे को अल्लाह ने जगह दे देगा जिल के साथ. ये बंदा कौन है? एक सदका दिया, लेकिन जो उसका राइट हाथ जो दिया, उसका लेफ्ट वाला हाथ को नहीं मालूम. इस तरह छुपा के अमल किया, अल्लाह इस बंदे को अपने अर्श के दिल में जगह दे देगा. इसलिए हम सब जो अमल कर रहे हैं, जो नाजायज गुनाहों को हम छोड़ रहे हैं, ये सारे सिर्फ
اللہ کے لیے ہونا چاہیے، پھر اللہ نے قبول کرے گا. اللہ سبحانہ و تعالی ہم سب کو اس کے لیے اخلاص کے ساتھ عمل کرنے کے لیے توفیق عطا فرما. ان الحمد